ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு ட்ரெண்டிங் சமையல். இன்றைக்கி வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நிறைய டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம சேனலை முதல் முறையாக வாட்ச் பண்ணுறீங்க அப்படின்னா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம இப்போ ஃபஸ்ட்டு டிப் என்ன அப்படின்னு பார்க்கலாம். நம்ம வந்து யூஸ் பண்ணுற கிரைண்டர் வாங்கின புதுசில் நல்ல நைஸாகவும் சீக்கிரமாக நமக்கு வந்து அரைச்சி கொடுக்கும். அதுவே வந்து போக போக என்னாகும் அப்படின்னா அரைக்கிற டைம் வந்து ரொம்ப அதிகமாக எடுக்கும். அது மட்டும் இல்லாமல் நல்ல நைஸாகவும் அரைக்காது, ஒன்றும் பாதியமாக வந்து அரைக்கும். அதுக்கு என்ன ரீசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த கிரைண்டரோட கல்லெல்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் சீக்கிரமாக அந்த ஷார்ப்னஸ் வந்து நல்லா மங்கி போயிடும். அதுக்காக நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, வீட்டில் வந்து இந்த மாதிரி கல்லுப்பு வந்து வச்சுருப்போம் இல்லையா, கல்லுப்பு வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் வந்து மாவு வந்து சரியாக அரைப்படலை அப்படின்னாலும் நீங்கள் இதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வந்து ரொம்ப நாள் கழித்து உங்களோட கிரைண்டர் வந்து யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னாலும் நம்ம வந்து சீசனிங் பண்ணுவோம் இல்லையா, அதே மாதிரி இப்படி வந்து உப்பு சேர்த்து அரைச்சதுக்கப்புறமா நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், நல்ல நைஸாக இந்த மாதிரி அரைப்பட்டு வரணும். இந்த மாதிரி அரைப்படும் போது என்னாகும் அப்படின்னா அந்த கல் வந்து நல்ல ஷார்ப்பாக ஆகிடும் உங்களுக்கு. அது மட்டும் இல்லாமல் நல்ல புதுசு போல் ஆகிடும் உங்களுக்கு கிரைண்டர். பாருங்கள், நல்ல அந்த மாதிரி நைஸாக அரைச்சிடுங்க. இந்த அரைச்ச உப்பை வந்து வேஸ்ட் பண்ணாமல் நீங்கள் வந்து வீடெல்லாம் துடைக்கும் போது கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணியில் சேர்த்து கலந்து வீடு வந்து துடைக்கலாம். இந்த கல்லில் வந்து தொட்டு பார்க்கும்போது நல்ல ஷார்ப்பாக இருக்குது. ஸோ இப்போ வந்து நம்ம பருப்பு வந்து அரைச்சி செக் பண்ணி பார்க்கலாம் எந்த அளவுக்கு வந்து ஷார்ப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. பருப்பு வந்து போட்ட உடனே நல்ல மை மாதிரி எனக்கு வந்து நல்ல நைஸாக அரைப்பட்டுருச்சு. ஸோ ஒரு நிமிஷம் கூட ஆகலை. பாருங்கள் எந்த அளவுக்கு வந்து உடஞ்சி வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த மாதிரி உங்களோட கிரைண்டர் வந்து ஷார்ப்னஸ் இல்லை, சரியாக வந்து அரைக்கலை அப்படின்னா கண்டிப்பாக இந்த மாதிரி கல் உப்பு ஒரு தடவை சேர்த்து நீங்கள் அரைச்சி ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களோட கிரைண்டர் நல்லாவே அரைக்கும். கொஞ்ச நேரத்தில் பாருங்கள், ஒரு 2-3 நிமிஷத்துக்குள்ளேயே நல்லா புசு புசுன்னு உங்களுக்கு வந்து சூப்பராக அரைப்பட்டு வந்துடும். பாருங்கள் எந்த அளவுக்கு வந்து நல்லா நைஸாக அரைப்பட்டு வந்திருக்கு. நல்லா உளுத்தம் பருப்பு வந்து நம்ம அரைக்கும் போது எப்படி புசு புசுன்னு நமக்கு வந்து பொங்கி வரும், அதே மாதிரி நல்ல அழகாக எனக்கு வந்து இந்த கடலைப்பருப்பு சூப்பராக அரைப்பட்டு வந்துருச்சு. இதை நம்ம இப்போ வந்து தனியாக எடுத்துடலாம். ஸோ பருப்பு மட்டும் அரைக்கும் போது இந்த மாதிரி வருது, இல்லை அரிசி அரைக்கும் போது அப்படி வருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக அதுவும் வந்து நமக்கு சூப்பராக அரைப்படும். நான் அரிசியும் வந்து உங்களுக்கு அரைச்சி கட்டுறேன் பாருங்கள். அடைக்காக வந்து ஊற வச்சுருந்தேன். ஸோ அதையும் வந்து நம்ம உள்ளே சேர்த்துக்கலாம். சேர்த்து கொஞ்சம் நேரத்துலேயே டக்குன்னு வந்து நல்ல நைஸாக அரைப்பட்டு கொடுத்துருச்சு. ரொம்ப ஈஸியாக நம்ம வந்து கடைகளில் கொடுக்காம வீட்லேயே வந்து ஈஸியாக இந்த மாதிரி வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம இப்போது நெக்ஸ்ட் டிப் என்னென்னு பார்க்கலாம். இந்த மாதிரி நகை கடைகளில் வாங்குகிற குட்டி குட்டி பர்ஸ் இருந்துச்சு அப்படின்னா நம்ம இதை வச்சு நிறைய வீடியோஸ் வந்து போட்டிருக்கோம். இதை எப்படிலாம் நம்ம வந்து ரீயூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ நம்ம இந்த பர்ஸை ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயத்துக்கு கிச்சனில் எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த மாதிரி டேப் வந்து எடுத்துக்கோங்க. எந்த மாதிரி டேப் இருந்தாலும் டபுள் சைடு டேப்பாக இருந்தாலும் எடுத்துக்கோங்க. அப்படி இல்லைனா கம்மு போட்டு ஒட்டுறதா இருந்தாலும் ஒட்டிக்கலாம். சின்ன துண்டு அளவுக்கு டேப் எடுத்து நான் இந்த மாதிரி ஒட்டிக்கிறேன் ஃபஸ்ட்டு. இதை வந்து அந்த பர்ஸோட பின்பக்கத்தில் வச்சு இந்த மாதிரி நல்லா ஸ்ட்ராங்காக நீங்கள் வந்து ப்ரெஸ் பண்ணி கொடுத்தீங்கன்னா நல்லா டைட்டாக அதை வந்து ஒட்டி பிடிச்சிக்கும். இப்போ இதை வந்து நம்ம கிச்சனில் ஒரு கார்னரில் நம்ம வந்து செவுத்தில் ஒட்டிடலாம். இப்போ இது நம்ம ஏன் ஒட்டணும் அப்படின்னா நம்ம ஏதாவது ஒரு வேலைகள் வந்து செய்யும்போது நம்ம வந்து ஏதாவது ரிங்கு இல்லை வளையல் அந்த மாதிரி நம்ம போட்டிருக்கோம் அப்படின்னா நம்ம வந்து கலட்டி எங்கேயாவது நம்ம கிச்சனில் ஒரு ஓரத்தில் வச்சுட்டு நம்ம வந்து வேலை செய்வோம். அந்த மாதிரி சமயத்தில் நமக்கு அந்த பொருள் வந்து மிஸ் ஆகுறதுக்கும் வாய்ப்பு இருக்கும். ஸோ அந்த மாதிரி எல்லாம் ஆகாமல் இருக்கிறதுக்காக இந்த மாதிரி கிச்சனில் இந்த மாதிரி ஒரு பர்ஸ் நம்ம இதை வந்து ஒட்டி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா சில்லறை காசு கூட நம்ம அவசரத்துக்கு இதில் வந்து போட்டு வச்சுக்கலாம். அது மட்டும் இல்லாமல் நம்மளோட பொருட்கள் கூட நல்ல சேஃபாகவே இருக்கும். ஸோ கண்டிப்பாக இதுவும் வந்து ஒரு சூப்பரான ஐடியாவாக இருக்கும்னு நினைக்கிறேன். நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம நெக்ஸ்ட் டிப் என்ன அப்படின்னு பார்க்கலாம். நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்க குக்கரோட மூடியில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து சமைக்கும் போது சில சமயங்களில் வந்து விசில் சரியாக வராது. ஸோ அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா அந்த சமைக்கிற அந்த விசில் வரும்போது நிறைய ஃபுட் பார்ட்டிகல்ஸ் வந்து நிறைய உள்ளுக்குள்ளே போயிட்டு ஸ்டக் ஆகிட்டு இருக்கும். ஸோ அது வந்து நல்லா அடைச்சிக்கிட்டு இருக்கிறதுனால விசில் வந்து சரியாக வராது. ஸோ இப்படியே வந்து கண்டினியூ ஆகிட்டே இருந்தது அப்படின்னா டக்குன்னு குக்கர் வந்து வெடிக்கிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது. ஸோ அந்த மாதிரியெல்லாம் ஆகாமல் இருக்கிறதுக்காக கண்டிப்பாக இந்த மாதிரி அப்பப்போ வந்து செக் பண்ணிக்கோங்க. அந்த விசிலுக்கு மேலே இருக்கிற அந்த நட்டெல்லாம் கலட்டினதுக்கப்புறமா நான் வந்து ஒரு ஊசி வச்சு இந்த மாதிரி வந்து குத்தி விடுறேன். உள்ளுக்குள்ளே ஏதாவது பொருட்கள் எதனா அடைச்சிக்கிட்டு இருந்தது அப்படின்னா கூட நமக்கு ரொம்ப ஈஸியாக அது வந்து வெளியில் வந்துடும் நம்ம இந்த மாதிரி ஊசி வச்சு குத்தும்போது. மாதத்தில் ஒரு 2 தடவையாவது கண்டிப்பாக இந்த மாதிரி உங்களோட குக்கர் வந்து எப்படி இருக்குது அப்படிங்கிறத வந்து செக் பண்ணிக்கோங்க. விசில் வந்து வரல, ஒரு மாதிரி ஸ்ட்ரக் ஆகுது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா உடனே வந்து கண்டிப்பாக இந்த டிப்பை வந்து ஃபாலோ பண்ணி பாருங்கள். விசில் வரல அப்படின்னா டக்குன்னு வந்து நம்ம கடையில் எடுத்துகிட்டு போயிட்டு கடையில் கொடுத்து நம்ம அதை சரி பண்ணணும் அப்படின்னா தேவையில்லாத செலவு தான் நமக்கு அதிகமாகும்.
ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை வந்து நம்ம வீட்டிலேயே வந்து செஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா தேவையில்லாத செலவுகளை கூட நம்ம வந்து அவாய்ட் பண்ணிக்கலாம். பாருங்கள், ஃபுல்லாக நான் வந்து சுற்றி ஃபுல்லாகவே வந்து குத்தி விட்டுட்டேன். ஸோ ரொம்ப ரொம்ப ஃப்ரீயாக இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். நம்ம இந்த விசிலிருந்து கலட்டினோம் இல்லையா, இப்போ இந்த விசில் வந்து நல்லா வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இதையும் நல்லா டைட்டாக க்ளோஸ் பண்ணிவிட்டு நம்ம வந்து ஃபிட் பண்ணிக்கலாம். கண்டிப்பாக இந்த டிப் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம இப்போ அடுத்த டிப் என்னென்னு பார்க்கலாம். நம்ம வந்து ரெகுலராக வெளியே போகும்போது யூஸ் பண்ணுற ஏதாச்சும் பர்ஸு இல்லைனா கையில் எடுத்துகிட்டு போகிற குட்டி பர்ஸ் இந்த மாதிரிலாம் இருக்கும் இல்லையா, இது வந்து பார்த்திங்க அப்படின்னா சீக்கிரத்தில் அழுக்காயிரும். இந்த மாதிரி அழுக்காயிருச்சு அப்படின்னா அதோட அந்த பிரைட்னஸ்லாம் மங்கி போயிட்டு பார்க்குறதுக்கே நல்லாவே இருக்காது, ரொம்ப பழசான மாதிரி இருக்கும். அதை வந்து ஈஸியாக நம்ம வீட்டில் எப்படி க்ளீன் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். இதுக்காக நான் என்ன எடுத்திருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அலோவேரா ஜெல் இருக்குது இல்லையா வீட்டில், அது எப்போ நம்ம யூஸ் பண்ணுவோம் இல்லையா, அந்த அலோவேரா ஜெல் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக அப்ளை பண்ணிவிட்டு இந்த மாதிரி தேய்ச்சி கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு டக்குன்னு பர்ஸு வந்து புதுசு போல் ஆகிடும். அது மட்டும் இல்லாமல் அதில் பிடிச்சிட்ருக்க அழுக்கு கரை எல்லாமே ரொம்ப சூப்பராக விட்டு வந்துடும். முன்னாடி பின்னாடி அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல்லாகவே வந்து க்ளீன் பண்ணி எடுத்துக்கோங்க. இதை துடைக்கிறதுக்கு ஏதாவது காட்டன் பஞ்சு இல்லைனா சின்னதாக ஒரு டவல் மாதிரி எடுத்துக்கலாம். உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும் நான் க்ளீன் பண்ணும்போது எந்த அளவுக்கு அது வந்து க்ளீன் ஆகிட்டு பர்ஸு வந்து நல்லா பளபளன்னு பளிச்சுன்னு இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இது வந்து நம்ம ரெகுலராக கையில் வந்து ஒரு காய் வாங்குறதுக்கோ இல்லை ஏதாவது ஒரு கடைக்கு போகும்போது நம்ம ரெகுலராக யூஸ் பண்ணுறதுனால சீக்கிரமாக நமக்கு வந்து அழுக்கு அதிகமாக பிடிச்சிட்ருக்கோம். ஸோ அது வந்து இந்த மாதிரி ஒரு மெத்தடில் நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இன்னொரு மெத்தட் வந்து இருக்குது. நீங்கள் வேஸ்லின் இல்லைனா நிவ்யா க்ரீம் இதெல்லாம் வந்து யூஸ் பண்ணிங்க அப்படின்னா அழுக்கு டஸ்ட்டு எல்லாமே வந்து சீக்கிரமாக அதில் வந்து ஒட்டி பிடிச்சிக்கும். ஏன்னா ஒரு மாதிரி எண்ணெய் பிசுக்கோடு இருக்கிறதுனால டஸ்ட்டு வந்து அதெல்லாம் நல்லாவே பிடிச்சிக்கும். பாருங்கள் இதில் எவ்வளோ அழுக்கு வந்து விட்டு வருது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த மாதிரி ஆலோவேரா க்ரீம்லாம் வந்து யூஸ் பண்ணிங்க அப்படின்னா டக்குன்னு உங்களுக்கு வந்து தேய்ச்சி விட்ட உடனே நல்லா ட்ரை ஆகிட்டு சூப்பராக உங்களுக்கு காஞ்சி வந்துடும். அதுக்கப்புறம் நார்மலாக நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள் எந்த அளவுக்கு நல்லா பளிச்சுன்னு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இந்த மாதிரி நம்மளோட ஹேண்ட்பேக்கு கூட ரொம்ப ஈஸியாக க்ளீன் பண்ணலாம். ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம இப்போ நெக்ஸ்ட் டிப் என்ன அப்படின்னு பார்க்கலாம். நம்ம வந்து ரெகுலராக யூஸ் பண்ணுற சாரியாக இருந்தாலும் சரி, அப்படி இல்லைன்னா நீங்கள் வந்து வெளியில் போகும்போது யூஸ் பண்ணுற சாரியாக இருந்தாலும் சரி, நம்ம வந்து ப்ளவுஸ் ஒரு பக்கம் சாரி ஒரு பக்கம் வச்சுட்டு நம்ம அவசரத்துக்கு வந்து தேடிக்கிட்டு இருப்போம். ஸோ அந்த மாதிரியெல்லாம் டைம் வந்து வேஸ்ட் பண்ணாமல் ரொம்ப குயிக்காக வந்து எடுத்து வேர் பண்ணுற மாதிரியும் நமக்கு வந்து சாரீ மடித்து வைக்கும்போது கலைஞ்சு போகாமல் இருக்கிறதுக்கு நம்ம எப்படி வந்து இந்த சாரியை மடித்து வைக்கலாம் அப்படிங்கிறதையும் இப்போ வந்து பார்க்கலாம். நம்ம வந்து சாரீ எந்த சாரியாக இருந்தாலும் பட்டு சாரியாக இருந்தாலும் சரி, சில்க் சாரியாக இருந்தாலும் சரி, காட்டன் சாரியாக இருந்தாலும் சரி, நீங்கள் இந்த மாதிரி ஒரு மெத்தடில் நீங்கள் மடித்து வச்சிங்க அப்படின்னா நீங்கள் எப்படி வந்து மடித்து வைக்கிறீங்களோ உங்களுக்கு வருஷம் ஆனாலும் அது வந்து கலைஞ்சு போகவே போகாது. இப்போ இதை வந்து நம்ம எப்படி மடிக்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ வாங்க, இந்த மாதிரி சாரீ வந்து நான் மடித்து போட்டிருக்கேன். இதை வந்து 3ஆக நான் வந்து ஃபோல்ட் பண்ணுறேன். ஸோ பாருங்கள், ரொம்ப அகலமாக மடித்தாலும் சரி இல்லை இந்த மாதிரி சின்னதாக மடிக்கும்போது உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இடம் வந்து ரொம்பவே பீரோவில் வந்து சேவ் பண்ண முடியும். இந்த மாதிரி மடித்து வச்சிங்கன்னா கலைஞ்சும் போகாது. ஸோ பாருங்கள், நான் மடிக்கிற மாதிரி மடிச்சுக்கோங்க. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கிற ப்ளவுஸையும் வந்து இதோட அட்டாச் பண்ண போகிறோம். சாரீக்கு கீழ் பக்கமாக இந்த ப்ளவுஸை வந்து விட்டுக்கோங்க. இப்படி எடுத்ததுக்கு அப்புறமா நம்ம அந்த சாரியோட கொக்கி எல்லாத்தையும் நம்ம வந்து மாட்டி விட்டுடலாம். ஃபஸ்ட்டு இந்த மாதிரி கொக்கி எல்லாம் மாட்டினதுக்கு அப்புறமா நம்ம வந்து அந்த சாரியோட அந்த ப்ளவுஸோட கை பகுதி இருக்கு இல்லையா, அதை தான் வந்து ஃபஸ்ட்டு ஃபோல்ட் பண்ண போகிறோம். கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறது ஒரு தடவை செக் பண்ணிக்கோங்க. அங்கே இங்கே வந்து கலைஞ்சி இருக்காமல் கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணிக்கோங்க. இப்போ அந்த சாரியோட கைப்பகுதியோடு சேர்த்து இந்த மாதிரி வந்து மடித்து விட்டுக்கோங்க. மடித்து விட்டதுக்கு அப்புறமா மேல் பக்கத்தில் இருந்து இப்படி ஃபோல்ட் பண்ணிகிட்டே வாங்க. பாருங்கள், இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணணும். இப்போ இந்த மாதிரி நீங்கள் மடிக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா பின்பக்கம் நம்ம வந்து திருப்பி பார்த்தோன்னா இந்த மாதிரி ஒரு ஷேப்பில் நமக்கு வந்து ஒரு பாக்கெட் மாதிரி இருக்கும். இப்போ அந்த சாரியோட அடி பக்கத்தை எடுத்து இந்த முதுகு பகுதி இருக்கு இல்லையா, அந்த ப்ளவுஸோட பின் பக்கத்துக்குள்ளே வந்து நல்லா உள்பக்கமாக நல்லா இன்சர்ட் பண்ணிக்கோங்க. பாருங்கள், நான் ஃபுல்லாகவே வந்து விட்டுட்டேன். இப்போ பாருங்கள், சாரியும் ப்ளவுஸும் வந்து எந்த அளவுக்கு நமக்கு சூப்பராக நம்ம வந்து மடித்து எடுத்துட்டோம். இந்த மாதிரி நம்ம மடித்து வச்சிட்டோம் அப்படின்னா நம்மளோட பீரோவில் பார்க்குறதுக்கும் ரொம்ப அழகாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் அவசரத்துக்கு நம்ம வந்து சாரி ஒரு பக்கம் ப்ளவுஸ் ஒரு பக்கம் வச்சுட்டு நம்ம தேடணும் அப்படிங்கிற அவசியமும் கிடையாது. வருஷக்கணக்கு ஆனாலும் நீங்கள் எப்படி மடித்து வைக்கிறீங்களோ அந்த மாதிரியே இருக்கும். இப்போ நம்ம இந்த சாரியையும் வந்து மடிச்சுக்கலாம். நான் எந்த மாதிரி மடிக்கிறேன் அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. இது வந்து கை முக்கால் கை அப்படிங்கிறதுனால ஃபஸ்ட்டு நம்ம வந்து கை கொஞ்சம் நீளமாக இருக்கிறதுனால கையை மடிச்சிட்டு அந்த கைக்கு கீழ்ப்பகுதி இருக்கு இல்லையா, அதையும் வந்து செகண்டாக ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் அந்த மேல் பக்கத்தை வந்து எடுத்து கரெக்டாக மடிச்சுக்கோங்க.
சாரி வந்து அங்கங்கே கலைஞ்சிருந்தாலும் கரெக்டாக உள்ளே வந்து எடுத்து விட்டு அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து மடித்து எடுத்துக்கலாம். இப்போ பார்க்கும்போது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ மேல் பக்கமாக நம்ம வந்து மடிச்சிருக்கோம் இல்லையா, அதுக்குள்ளே வந்து நமக்கு ப்ளவுஸ் வந்து இருக்குது. ஸோ அது வந்து திரும்ப இன்னொரு மடிப்பு மடிச்சுக்கலாம். அவ்வளோதான். இந்த மாதிரி மடித்ததுக்கப்புறம் அந்த சாரியோட அடிப்பகுதியை வந்து எடுத்து அந்த முதுகு பக்கம் இருக்கு இல்லையா, அதுக்குள்ளே வந்து விட்டு நம்ம வந்து கரெக்ட் பண்ண போகிறோம். பாருங்கள் இந்த மாதிரி. ஸோ உங்களுக்கு பார்க்கும்போது தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் நான் எப்படி வந்து மடிச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. அவ்வளோதான். இந்த சாரியையும் நான் வந்து 3ஆக ஃபோல்ட் பண்ணியிருந்தேன் அப்படின்னா எனக்கு இன்னுமே வந்து சின்னதாக இருந்திருக்கும். ஸோ பாருங்கள் ரொம்ப ரொம்ப குயிக்காக நம்ம வந்து மடித்து முடிச்சிட்டோம் இல்லையா. இன்றைக்கி வீடியோ பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸோடையும் ஷேர் பண்ணிக்கோங்க. ஆல்ரெடி நம்ம சேனலில் நிறைய டிப்ஸ் வீடியோஸ் வந்து போஸ்ட் பண்ணியிருக்கோம். டைம் இருந்ததுன்னா ப்ளேலிஸ்ட்டில் செக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் இன்னொரு நல்ல பதிவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.